தமிழகத்தில் எஸ்ஐஆர் பணிகள் முன்னெடுக்கப்பட்டதை பற்றி நாம் அறிவோம். எஸ்ஐஆர் என்கிற சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம், இது பீகாரில் இந்த பணி முன்னெடுக்கப்பட்டது. அங்கே பல லட்சம் வாக்காளர்கள் தங்களது உரிமையை இழக்கக்கூடிய ஒரு அவலத்தை இந்த எஸ்ஐஆர் ஏற்படுத்தியது என்பதை நம்ம பார்த்தோம். தமிழகத்தில் தமிழக அரசும் பல்வேறு எதிர்க்கட்சிகளும் நீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் நடத்தியும் நீதிமன்றம் உரிய கடிவாளம் விட தவறியதின் விளைவாக எஸ்ஐஆர் பணிகள் தமிழகத்தில் எடுக்கப்பட்டுச்சு. தேர்தல் ஆணையத்துக்கு அந்த அதிகாரம் இல்லை, அவங்க அதிகாரத்தை மீறி செயல்படுறாங்க. தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை மத்தியில் ஆளுகிற பாஜகவிற்கு சாதகமாக துணை போகும் விதத்தில் தான் செயல்படுகிறது என்பதை பல்வேறு தரவுகளின் மூலமாக நாம புரிந்து கொள்ள முடிந்தது. தேர்தல் ஆணையம் இந்த எஸ்ஐஆர் பீகார்ல பண்ணாங்க. பாஜகவிற்கு ஆதரவாகத்தான் எஸ்ஐஆர் முன்னெடுக்கப்பட்டது. பாஜகவிற்கு எதிராக இருக்கக்கூடிய பல்வேறு நபர்களின் வாக்குரிமை அங்கே பறிக்கப்பட்டது. எஸ்ஐஆர் இல்லாமலேயே தேர்தல் ஆணையத்தின் யதார்த்தமான செயல்பாடு, பெங்களூர்ல நடைபெற்ற சட்டமன்ற தொகுதி, அங்கு நடைபெற்ற மோசடிகள், தேர்தல் ஆணையத்தின் மோசடிகள், தேர்தல் ஆணையத்தின் மீது எழுப்பப்பட்ட குற்றச்சாட்டுகள் எதற்குமே தேர்தல் ஆணையம் முறையாக பதில் சொல்லவே இல்லை. அப்ப அந்த நிலையில நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்துக்கு கடிவாளம் விட தவறியதின் விளைவா தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் பணிகள் முன்னெடுக்கப்பட்டது. போன நவம்பர் 4ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 4 வரையிலையும் எனிமினேஷன் ஃபார்ம் எல்லா வீடுகளுக்கும் பிஎல்ஓக்கள் மூலமாக கொடுக்கப்பட்டு சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தத்தை ரெடி பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. அதன்படி எல்லாருக்குமே அந்த நேரங்களில் அவங்க வீடுகளுக்கு ஃபார்ம் கொடுத்தாங்க. பல வீடுகளுக்கு அவங்க நேரடியாக போய்லாம் ஃபார்மை கொடுக்கல, அந்த எனிமினேஷன் ஃபார்மை அவங்க கொடுக்கல. எஸ்ஐஆர் எடுக்கக்கூடிய விண்ணப்ப படிவத்தை கொடுக்கவில்லை. பிஎல்ஓ நபர்களை தொடர்பு கொண்டு நம்ம மக்களை வாங்க சொன்னோம், அதை நிரப்பி கொடுக்க சொன்னோம். எஸ்ஐஆர் என்பது அதை எடுப்பதற்கு தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இல்லைன்னாலும் அதிகார வரம்புகளை தாண்டி அவங்க இப்ப செயல்படுறாங்கன்னு வரும் பொழுது நம்ம வாக்குரிமையை தக்க வைக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு, அதை நாம செய்யணும் என்கிற அடிப்படையில் அதை நம்ம சொன்னோம். தமிழ்நாட்டில் இருக்கிற நம்முடைய ஜமாத்தினுடைய எல்லா மர்க்கசுகள்லையும் கேம்ப் போட்டு மக்களுக்கு அது குறித்த வழிகாட்டல்களை தொடர்ச்சியாக மாநில தலைமையகத்திலிருந்து வீடியோக்கள் வெளியிட்டு எப்படி அந்த ஃபார்மை பெறுவது, எப்படி நிரப்புவது, பிஎல்ஓக்களை தொடர்பு கொண்டு தேர்தல் அதிகாரிகள் பலரை தொடர்பு கொண்டு அது சம்பந்தமான செய்திகளை எல்லாம் நம்ம தொடர்ச்சியா சொல்லிட்டு வந்தோம். இப்ப இதுல இந்த எஸ்ஐஆரினுடைய தொடர்ச்சியில இன்று நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு நாளா இருக்கு. தேர்தல் ஆணையம் எடுத்த அந்த எஸ்ஐஆரினுடைய ஒரு மாதிரி வரைவு பட்டியலை இன்று வெளியிடுகிறார்கள். இதுக்கப்புறம் இப்ப நமக்கு வேலை இருக்கு. நம்ம என்ன நினைச்சிடக்கூடாது, அதாவது அந்த ஃபார்மை வாங்கணும், எல்லாருமே நிரப்பி கொடுத்துட்டோம், அதோட நம்ம வேலை முடிஞ்சிருச்சு. அதோட வேலை முடியல, அத்தோடு நம்முடைய வாக்குரிமையை நாம் உறுதி செய்து விட்டதாக பொருளாகி விடாது. இன்றிலிருந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு. இன்றைக்கு காலையிலேயே ஏஎஸ்டி என்று சொல்லப்படுகிற ஒரு பட்டியலை வெளியிட்டிருக்கிறாங்க. ஏஎஸ்டி என்று சொல்லப்படுகிற அந்த பட்டியல் என்ன? தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தில் இந்த பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஃபார்ம் கொண்டு போய் கொடுத்தோம்ல எஸ்ஐஆர் அந்த எனிமினேஷன் ஃபார்ம், யார் யாரெல்லாம் வாங்கலையோ, யார் யாருக்கு போய் சேரலையோ அவங்களெல்லாம் நாங்க வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கிட்டோம். 3 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. ஏஎஸ்டி, ஏன்னா ஆப்சன்ட், எங்க பிஎல்ஓ 3 முறை போறாரு, அவங்க வீடு பூட்டி இருக்குது, அவங்களை ரீச் பண்ண முடியல, அந்த முகவரியில இல்ல, அதனால அவங்களை ரீச் பண்ண முடியல, நாங்க போன போது அவங்க இல்ல, ஆப்சன்ட். அந்த பட்டியல் ஏன்னு சொல்லி போட்டு அதை போட்டிருப்பாங்க. ஏஎஸ்டிங்கிறதுனுடைய விரிவாக்கம் என்னன்னா, ஏன்னா ஆப்சன்ட், எஸ்னா ஷிஃப்டட். ஷிஃப்டட்னா என்ன? அந்த அட்ரஸ்ல இல்ல, அவங்க வேற அட்ரஸுக்கு மாறிட்டாங்க. நாங்க போய் பார்த்தோம், 2 தடவை 3 தடவை ரேண்டமா போய் செக் பண்ணோம், அந்த அட்ரஸ்ல அவங்க இல்ல. செக் பண்ணிருக்கலாம் மாட்டாங்க, இங்க இல்ல, எல்லா வீடுகள்லயும் வந்தா கொடுத்தாங்க, இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, உங்க எல்லாருக்கும் பிஎல்ஓ நேரடியா வீட்டுக்கு வந்து ஃபார்மை கொடுத்தாங்களா, நீங்க போய் வாங்கினீங்களா? நமக்கே தெரியும்ல, நம்ம வீட்டுக்கு வந்து கொடுத்தது குறைவா இருக்கும், நாம அவங்கள போய் தேடி சந்திச்சு வாங்கினது அதிகமா இருக்கும். அப்ப இப்படியான ஒரு சூழ்நிலையில இவங்க 3 தடவை போனதா சொல்றதுல நம்ம நம்ப இயலாது. இருந்தாலும் அவர்கள் சொல்லக்கூடிய தகவல் அதுதான். தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்ன? நாங்க போனோம், போகும்போது ஆப்சென்ட்ங்கிறதுனால இவங்கெல்லாம் பட்டியலில் வரமாட்டாங்க. தேர்தல் ஆணையத்தின் கருத்தின்படி ஃபார்ம் கொடுக்க போகும்போது அவங்க இல்ல, ஆப்சென்ட் அப்படின்னு ஒண்ணு. ஷிஃப்டடு, இந்த அட்ரஸ்ல இல்ல, வேற அட்ரஸுக்கு அவங்க நிரந்தரமா குடிமாற்றம் ஆகிவிட்டார்கள் அப்படிங்கிற பட்டியல் 2. இறந்து விட்டவர்கள், அதனால இவங்க ஃபார்மை வாங்கல. அப்ப இந்த 3 காரணங்களை மையப்படுத்தி ஒரு பட்டியலை வெளியிட்டிருக்கிறாங்க. ஃபார்ம் யார் யாரெல்லாம் நிரப்பி கொடுத்தோமோ அந்த ஃபார்ம் நிரப்பி கொடுத்தவர்கள் அவங்களுடைய தகவல் சரியா இருக்கா, அவங்க தகவலை நாங்க உறுதிப்படுத்துறோமா என்று தேர்தல் ஆணையம் உறுதிப்படுத்தி வெளியிடக்கூடிய பட்டியல். தேர்தல் ஆணையத்தினுடைய இணையதளம் இருக்குல்ல, voters.eci.gov.in. அதுல போய் என்ன செய்யணும், அந்த ஏஎஸ்டில நம்ம எல்லாம் இருக்கிறோமா, யாராவது இருக்கிறாங்களா? ஏன்னா அவன் இறந்துட்டு தான் சொன்னவன் உண்மையிலேயே இறந்து போனவனு மட்டும் சொல்ல மாட்டான், உயிரோடு இருக்கிறவனும் இறந்துட்டு தான் சேர்த்துருவான். எஸ்ஐஆர் பீகாரில் நடைபெற்ற பொழுது
உயிரோடு இருக்கிற பலர் இறந்து விட்டதாக அறிவித்து விட்டார்கள். அப்ப ராகுல் காந்தி என்ன பண்ணாரு, அந்த இறந்து விட்டதாக தேர்தல் ஆணையம் சொன்ன ஒரு 5 பேரை கூப்பிட்டு காலையில் போய் டீ குடிக்கிறாரு கடையில். இந்த பாருங்க, இந்த 5 பேரும் இறந்து விட்டவர்கள், தேர்தல் ஆணையத்தால் இறந்து விட்டார் என்று அறிவிக்கப்பட்டவர்கள். இந்த உலகத்திலேயே இறந்து விட்டவர்களோடு டீ குடிக்கிற வாய்ப்பு எனக்கு தான் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறார் கிண்டலாக. அப்ப தேர்தல் ஆணையம் இப்படிப்பட்ட குளறுபடிகளை எல்லாம் செய்யும். ஆதலால் ஆளும் அரசாங்கத்திற்கு சார்பாக அவர்கள் செயல்படுவதற்குரிய அத்தனை சாத்தியக்கூறுகளும் அதுல இருக்கு. தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. இங்க ஏதாவது சிக்கல் இருக்கா, வங்கதேசத்திலிருந்து ஊடுருவீர்களை கண்டுபிடிப்பதற்கு தான் எஸ்ஐஆர் அப்படிதான் சொன்னாங்க. எஸ்ஐஆர் எப்ப எடுக்கிறீங்க, இந்த சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்தம் ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க, பங்களாதேஷிலிருந்து நிறைய பேர் ஊடுருவிட்டான், அவனை கண்டுபிடிக்கணும், அதுக்கு தான். சரி, பங்களாதேஷ் பார்டர் எங்க இருக்குதோ அங்க செஞ்சானா ஒரு நியாயம். இங்க தமிழ்நாடு என்ன பங்களாதேஷ் பக்கத்துலயா இருக்கு? இங்க யார் நம்மெல்லாம் பங்களாதேஷிலிருந்து வந்தவர்களா? அப்ப இவர்கள் ஏதேனும் ஒரு சாக்கு போக்கை, பொய்யான காரணத்தை சொல்லி முஸ்லிம் சமூகத்தின், சிறுபான்மை சமூகத்தின், மத்திய பாஜக அரசாங்கத்தின் சித்தாந்தத்திற்கு எதிராக இருப்பவர்களின் வாக்குரிமையை பறிக்கக்கூடிய தீய நோக்கத்தில் செயல்படுகிறார்கள். அதுல டவுட்டே கிடையாது. தேர்தல் ஆணையத்திற்கு உள்நோக்கம் இருக்கிறது. தேர்தல் ஆணையம் பாஜகவிற்கு ஆதரவாகத்தான் செயல்படுகிறது. தேர்தல் ஆணையம் தவறுதலாக பல்வேறு குளறுபடிகளில் ஈடுபடுகிறது. இதெல்லாம் முன்பே அறியப்பட்ட ஒண்ணு. அப்ப இப்ப என்ன குளறுபடினாலும் செய்யலாம். ஃபார்ம் வாங்கி நிரப்பாதவர்கள் யாரும் இருக்கிறீங்களா? எல்லாம் நிரப்பி கொடுத்துருக்குறோம், அப்படித்தானே? அப்ப அப்படி இருக்கின்ற பொழுது நம்ம பட்டியல் வருதா இல்லையா, அந்த ஏஎஸ்டியில ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. ஏஎஸ்டியில இறந்தவர்கள் நம்ம பேரை சேர்த்துருவாங்க, இவர் இருக்கிறவரை மௌத்தா போயிட்டாருன்னு சொல்லிடுவாங்க. அப்ப இப்படியான பிழையாக நம்முடைய தகவல்கள் இருக்கான்னு பார்க்கணும். அதுல ஒண்ணு, நீங்க எஸ்ஐஆர் ஃபார்ம் நிரப்பி கொடுத்தீங்கல்ல, அதை தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கலன்னு அர்த்தம். அங்கீகரிக்கலன்னா இப்ப என்ன பண்ணணும், நாம அந்த லிஸ்ட்ல நாம இல்லை அப்படின்னா ரெண்டையுமே கிளைம் பண்ணணும். ஏஎஸ்டியில நம்ம இருந்தாலும் கிளைம் பண்ணணும். ஏஎஸ்டி என்ன ஆப்ஷன், நான் நிரப்பி கொடுத்துருக்கிறேன், என்ன போய் ஆப்ஷன் நீ ஏன் போட்டேன் கேட்கணும். நான் குறிப்பிட்ட அந்த அட்ரஸ்ல தான் இருக்கிறேன், நிரப்பியும் கொடுத்துருக்கிறேன், என்ன எதுக்கு ஷிஃப்டட்னு நீங்க போட்டீங்க அப்படின்னு நம்ம கேட்கணும். நான் உயிரோடு இருக்கிறேன், என்ன எதுக்கு இறந்து விட்டவர்கள் பட்டியலை ஏன் சேர்த்தீங்க நம்ம கேட்கணும். ஏஎஸ்டி பட்டியல நம்ம இருந்தாலும் இருக்கிற ஒரு ஆளை இறந்து விட்டதாக சொல்லியிருப்பார்கள், ஆனால் அதை நம்ம கிளைம் பண்ணணும். இல்லை, கிளைம் பண்ணுவதற்குரிய காலம் 1 மாசம், டிசம்பர் 19 ஜனவரி 19 வரையிலையும் கிளைம் பண்ணுவதற்குரிய காலம். தப்பா இருந்தா வந்து எங்ககிட்ட கேளுங்க, நான் தேர்தல் ஆணையமே சொல்லுது. அப்ப அதை கவனத்தில் கொண்டு வெளியிடப்படுகிற பட்டியல்ல நம்ம பேர் இல்லை அப்படின்னா நம்ம பிஎல்ஓவை தொடர்பு கொண்டு ஏன் என் பேர் இல்லை, மாதிரி வரைவு பட்டியல்ல இல்லை, அதுக்கான காரணம் என்னங்கிறது நம்ம கேட்கணும். அந்த அது சரியில்லை, இது சரியில்லை, தப்பா போயிருச்சுன்னா நம்ம கிளைம் பண்ணாதான் நம்மளை திருப்பி சேர்ப்போம். இன்கேஸ் நம்ம அந்த பட்டியலில் இல்லைன்னு சொன்னா, அதற்கும் இந்த நேரத்தில் ஒருத்தர் 18 வயசு பூர்த்தியா இருப்பார்ல, அவருக்கு அந்த எஸ்ஐஆர் பஞ்சாயத்துல இல்ல, இப்பதானே புதுசா 18 வயசு பூர்த்தி ஆயிருப்பாரு. இந்த 2 பேருக்குமே அந்த பட்டியலில் நம்முடைய பேர் நீக்கப்பட்டிருந்தாலும் சரி, புதுசா இப்ப 18 வயசு பூர்த்தியாகக்கூடியவராக இருந்தாலும் சரி, இரு தரப்புக்குமே ஃபார்ம் 6 கொடுத்து நிரப்பித்தாங்கன்னு கேட்கலாம். இல்லைன்னா சரி நியாயம் கேட்கணும். இல்லைங்க நீங்க ஃபார்ம் 6 நிரப்பித்தாங்க நாங்க பாத்துக்கிறோம்னா ஃபார்ம் 6 வாங்கி நம்ம வந்து அதை நிரப்பி அதில் கேட்கிற தகவல்கள், பிறப்பு சான்றிதழின் அடிப்படையில் உனக்கு பிறப்பு சான்றிதழ், ஆதார் எண்ணு, பாஸ்போர்ட், இத்தகைய விவரங்களை நம்ம வைத்துக் கொள்ளணும். பிறப்பு தேதிக்கு ஒரு ஆதாரமும் நம்முடைய இருப்பிட சான்றுக்கு ஒரு ஆதாரம். இந்த ரெண்டும், நம்முடைய இந்த தேதியில் தான் நாம் பிறந்தோம் என்பதற்கு ஒரு ஆதாரம், இந்த முகவரியில் தான் நான் இருக்கிறேன் என்கிற இருப்பிட சான்றிதழுக்கு ஒரு ஆதாரம். இந்த 2 ஆதாரத்தை அடிப்படையாக வைத்து ஃபார்ம் 6 நிரப்பி கொடுத்தோம் சொன்னா அதன் மூலம் தான் நம்முடைய வாக்குரிமையை நிலைநாட்ட முடியும். இது எதையுமே நம்ம கவனத்தில் கொள்ளாம பேர் இருந்தா இருக்கு, இல்லாட்டா பிரச்சனை இல்லைன்னு இருந்தீங்கன்னா நம்ம வாக்காளர்கள் இல்லைன்னு ஆயிடும். வாக்குரிமையை நாம் இழந்து விடுவோம். ஆனால் ஜனநாயக நாட்டில் எவ்வித உரிமைகளையும் பெற இயலாது என்பதை நாம் புரிந்து கொண்டு ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டு நம்முடைய வாக்குரிமையை நிலைநாட்டிக் கொள்ள வேண்டும். அத்தகைய விழிப்புணர்வை நம் சமுதாயத்திற்கெல்லாம் ஏற்படுத்துவானாக என்று கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹுதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.